ராமேஸ்வரம் அருகே கடலில் விழுந்து காணாமல் போன மீனவரை மீட்டுத் தர வேண்டும் என்று வலியுறுத்தி மீனவரின் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். விவரங்கள் கார்த்திக். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல சிவகாமியை சேர்ந்த கணேசன் என்பவர் அந்த படகுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த படகுல கீழே அந்த இலை பழுதான காரணமா கடல்ல இறங்கி அந்த இலையை சரி செய்யும் போது அந்த கணேசன் என்பவர் மீனவர் மாயமாயிட்டாரு. சக மீனவர் உடனே தேடும் போதும் அந்த மீனவர் கிடைக்கவில்லை. இதனால ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இன்று காலை அந்த மாயமான மீனவர் கணேசனை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை வலியுறுத்தி அவங்க குடும்பம் மற்றும் உறவினர் ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் வழங்கும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வராங்க. அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, என் கணவரை உடனே மீட்டு தர வேண்டும்னு அவங்க மனைவி கண்ணீர் மூலம் கோரிக்கை வைக்கிறாங்க. அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, மாயமான மீனவர் கணேசன் உடனே தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு முறையான நடவடிக்கை எடுத்தா அந்த மீனவர் உடனே கண்டுபிடிக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதும் இன்னைக்கு மீனவருக்கு யார் மீன்பிடி டோக்கன் வழங்காமல் அந்த மாயமான மீனவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசு சார்பில் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டமா அந்த மாயமான மீனவர் கணேசனை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.